போக்கோ M2 ப்ரோவில் வந்து சார்ஜிங் இஷ்யூஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்ககிட்டயும் போக்கோ M2 ப்ரோ இருந்ததுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்ககிட்ட போக்கோ M2 ப்ரோ இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ போக்கோ M2 ப்ரோவில் வந்து சார்ஜிங் இஷ்யூ நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ப்ராப்ளம் என்னது? நம்ம சார்ஜிங் பின்னை மாற்றி பார்த்துட்டோம், சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு மாற்றி பார்த்துட்டோம், சார்ஜிங் போர்டு மாற்றி பார்த்துட்டோம், எல்லாமே மாற்றி பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? இதுக்கான சொல்யூஷன் என்னது? இது எங்கே போய் சால்வ் பண்ணுறது? இது என்ன மெயின் ப்ராப்ளம் என்னது? இது ரெடி ஆகுமா இல்லையா? இதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலை. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போக்கோ M2 ப்ரோ. ஸோ இந்த ஃபோனில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என் கடையில் கூட நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பாடி பேனல் கேமரா ஃபுல்லாக சேமாகவே ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து பேர் மட்டும் மாறும். ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இது வந்து போக்கோ பேரில் வரும், அது வந்து ரெட்மி பேரில் வரும். ஸோ இந்த ஃபோனில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நம்ம கடையில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, சார்ஜிங் இஷ்யூ வந்து சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது மெயின் இஷ்யூ என்னது? சார்ஜிங் இஷ்யூனாக்கா அந்த சார்ஜிங் பின் மாற்றினாலும் அந்த ஃபோன் வந்து ரெடி ஆகாது. அதே மாதிரி வந்து சார்ஜிங் போர்டு மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகாது. அதே வந்து சார்ஜிங் ஸ்ட்ரிப் மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகாது. இதுக்கான மெயின் ப்ராப்ளம் என்னதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ நீங்கள் இந்த ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ்ஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, போக்கோ M2 ப்ரோவில் வந்து இது மெயின் இஷ்யூ என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ், போக்கோ M2 ப்ரோ சில பேருக்கு வந்து மைக் ப்ராப்ளம்ஸ் கூட நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமோட ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஆப்ஷன் இதில் இருக்காங்க. ரெண்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CPU ஆப்ஷன் ஒன்று வரும், சார்ஜிங் இஷ்யூஸ்க்காக சார்ஜிங் IC ப்ராப்ளம் ஒன்று வரும். ஸோ மெயின் ப்ராப்ளம் சார்ஜிங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார்ஜிங் IC சொல்லி ஒரு IC இருக்கும், சார்ஜிங்கான ஒரு மதர் போர்டில் ஒரு IC இருக்கும். அந்த IC நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. சார்ஜிங் பின் நல்லா இருக்கும், சார்ஜிங் ஸ்ட்ரிப் நல்லா இருக்கும், சார்ஜிங் போர்ட் நல்லா இருக்கும், சார்ஜிங் போர்டு எல்லாமே நல்லா இருக்கும். அது மாற்றினா கூட இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகாது. இது மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜிங் IC வரும் கைஸ். அந்த சார்ஜிங் IC மாற்றி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலைனாக்கா CPU ப்ராப்ளம் வரும். CPU ப்ராப்ளம் தான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அது கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, கேமரா இஷ்யூ வரும், இல்லைனா ஸ்பீக்கர் இஷ்யூ வரும், இல்லைனா வந்து ஃப்ரண்ட் கேமரா இஷ்யூ வரும், இல்லைனா பேக் கேமரா இஷ்யூ வரும், இல்லைனா மைக் இஷ்யூ வரும், இல்லைனா ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகிற இஷ்யூ வரும். ஸோ CPU ப்ராப்ளம் வந்தாலே ஃபோனு டோட்டலாகவே ப்ராப்ளம் வரும். பிகாஸ் வந்து CPU தான் அந்த ஃபோனுக்கு மெயின் பார்ட்டு. இப்போ எங்களுக்கு வந்து பிரெயின் எப்படி மெயின் பார்ட், அதே மாதிரி ஃபோனுக்கு வந்து CPU தான் மெயின் பார்ட். அந்த CPUல இருந்தால் எல்லாத்துக்குமே லைன் போகும். ஐ மீன் வந்து கேமராக்கு லைன் போகும், ஸ்பீக்கருக்கு லைன் போகும், பேட்டரிக்கு லைன் போகும், எல்லாத்துக்குமே அந்த CPUல இருந்தால் உங்களுக்கு லைன் போகும். ஸோ அந்த CPU ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃபோன் டோட்டலாகவே ஃபால்ட் வரதான் செய்யும். ஸோ CPU ப்ராப்ளம் எப்படி வரும்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஸோ CPU ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நார்மலாகவே வர செய்யும். பிகாஸ் வந்து ஃபோன் நீங்கள் வந்து கீழே போட்டுருவீங்க, இல்லை ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கும், இல்லைனா வண்டியில் போகும்போது கீழே விழுந்திருக்கும். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ CPU ப்ராப்ளம் நார்மலாகவே எல்லாத்துக்குமே வரும். இப்போ CPU ப்ராப்ளம் ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் இருக்கும். அதுக்கும் நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். CPU ப்ராப்ளம் ரெடி பண்ணலாம் கைஸ், வந்து மாற்றலாம் முடியாது. CPU வந்து ரீபால் பண்ணி தான் நம்ம வைக்க முடியும். CPU வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே ஃபால்ட் வராது. ஆனால் வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகாது. CPU ப்ராப்ளம்னால உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபோன் ரெடி ஆகிடுது, சில பேர் ஃபோன் ரெடி ஆகாது. CPU ப்ராப்ளம் வராமல் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ஃபோன் கீழே போடாமல் யூஸ் பண்ணணும். ஃபோன் கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வர செய்யும். இப்போ வரலைன்னா கூட இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு வரதான் செய்யும். ஸோ CPU நீங்கள் வந்து ஃபோன் ரொம்ப ஃபோர்ஸாக கீழே விழுந்துருக்குனாக்கா நீங்கள் இப்போவே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் வந்து சீக்கிரமாக ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை பென்ட்ரைவ்லையோ எதுனா நீங்கள் வந்து ஏற்றி வச்சுருங்க. பிகாஸ் வந்து இந்த ஃபோன் இப்போ கீழே விழுந்ததுக்கு எப்போ ஃபால்ட் வரும்னு சொல்லி சொல்லவே முடியாது. அதனால் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோனை வந்து ஃபோனில் இருக்கிற பேக்கப் டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வேறு ஃபோனில் போட்டுருங்க. இல்லைனா லேப்டாப், கம்ப்யூட்டர் உங்கள் வீட்டில் இருந்ததுலாம் கண்டிப்பாக போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கீழே இந்த ஃபோன் வந்து அவ்வளோ ரொம்ப நாள்லாம் வராது, சீக்கிரமாகவே போயிடும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் வந்து CPU ஃபால்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிடுங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து என்னென்ன ஃபோனுக்கு சீக்கிரமாக CPU ஃபால்ட் வரும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். போக்கோ M2 ப்ரோவில் வரும், ரெட்மி 9 ப்ரைமில் வரும், போக்கோ M3 ப்ரோவில் வரும், போக்கோ M3யில் வரும். ஸோ இந்த மாதிரி சில மாடல்ஸ்லாம் இருக்குது. எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு வந்து CPU ப்ராப்ளம் வரும். ஸோ நான் சொன்ன மாடல்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் ஃபோனில் இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே அந்த வேறு ஃபோன் ஏற்றுங்க, இல்லைனா கம்ப்யூட்டர், லேப்டாப் இதில் இருந்தால் நீங்கள் ஏற்றுங்க. பிகாஸ் வந்து இந்த ஃபோன்லாம் CPU ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. சில பேருக்கு வந்து ஃபோன் சீக்கிரமாக ரெடி ஆகுது, சில பேர் ஃபோன் ரெடி ஆகவே ஆகாது.
அப்படி ரெடி ஆனாலும் உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக ஃபால்ட் வரும், எப்போ டெட் ஆகும் சொல்லவே முடியாது. ஸோ போக்கோ M2 Pro பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். நான் வந்து போக்கோ M2 Pro இல்லை வந்து சில மாடல்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ராப்ளம், அதனால தான் எல்லா பற்றியும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ போக்கோ M2 Proல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வந்துட்டு இருந்தது, அதனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வீடியோவில். ஸோ நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்துருந்தாங்க, சரி ஓகே இதை பற்றி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், வேறு எதுனா கொஸ்டின் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணி சொல்லிடணும், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் பாய்.